ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள். இதில் வந்து வெறும் மண் மட்டும்தான் இருக்குது. உள்ளே சின்ன சின்ன விதை இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல. பாருங்கள், இந்த கருப்பை வந்து மண்ணை போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பாருங்கள் கடல். கடல் தெரியுது உங்களுக்கு? கடல் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. கடலில் கொண்டு போய் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இந்த பாக்கெட்டில் உள்ள மண்ணை பூரா கொண்டு போய் அப்படியே வரிசையாக இந்த கடல் தண்ணிக்கு உள்ளே அடுக்கி வைக்கிறாங்க. 5 நாளைக்கு முன்னாடி அடுக்கி வச்சாங்க. அது பாருங்கள் என்ன ஆச்சுன்னா, இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் நான் சொல்கிறத விட பார்த்தா தான் நல்லா தெரியும். அப்படியே பாருங்கள், சின்னதாக முளைச்சிருச்சு. இந்த தண்ணி வந்து மூடிடுச்சு. தண்ணி அதிகமாக வந்துருச்சு. இப்போ அப்போவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அவ்வளோவா நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. இந்த இப்போ பாருங்கள், தெரியுதா? எல்லாம் முளைச்சிருச்சு பாருங்க. எல்லாம் முளைச்சிருச்சு பாருங்க. எனக்கு என்ன இப்போ ஒரு ஆச்சரியம்னா, உப்பு தண்ணியில் வந்து எப்படி இந்த செடி வந்து முளைக்கும்? இந்த பாருங்க, முளைச்சிருச்சு பார்த்தீங்களா? இது தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள், உப்பு தண்ணியில் செடி முளைக்குமான்னு. நான் பாருங்கள், எல்லாமே இங்கே வந்து சவுதி அரேபியாவில் உள்ள நகராட்சிக்காரங்க வந்து இப்போ வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 நாள் சென்றுச்சு. இப்போ இது கொஞ்சம் பெரிய கண்டானோன்னு என்ன பண்ணுவாங்க, எடுத்து கொண்டு போய் சிட்டியில் உள்ள ஏரியா ஃபுல்லாக அங்கங்கே வரிசையாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. அங்கே இது வந்து கடல் தண்ணி. இது உப்பு தண்ணியில் இந்த செடி முளைச்சிருக்கு. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது வந்து முளைக்காத உப்பு தண்ணி.